அல்லது பூதகணங்களா? அல்லது பூதகணங்களா? இந்த சபையில் அமைந்திருக்கும் மாதா பிதா குரு பெரியவர்களுக்கும் என் முதமார்ந்த வணக்கம். அது மட்டுமல்ல, எங்க வீட்டு மருமகன் பிள்ளை அமாவாசை கவுண்டர் நாடகாசிரியர் அவர்களுக்கும், இன்னும் கோவிலசாமி நாடகாசிரியர் அவர்களுக்கும், இன்னும் நடேசன் நாடகாசிரியர் அவர்களுக்கும், இன்னும் மணி நாடகாசிரியர் அவர்களுக்கும், இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே கோடையிடி மிருதய சக்கரவர்த்தி மூர்த்தி நாடகாசிரியர் அவர்களுக்கும், இன்னும் அரசு நாடகாசிரியர் அவர்களுக்கும், இன்னும் திருவிக்கிராம நாடகாசிரியர் அவர்களுக்கும், இன்னும் எனக்கெல்லாம் நாடக குருவாக இருந்த இதே வணிகத்திலே ஸ்ரீ காமாட்சியாக நடந்து இருக்கக்கூடிய என் தந்தை அவருடைய பாதத்துக்கும், இதே வழிநடக்கத்திலே ருத்ரவணியாக இருக்கக்கூடிய என் சித்தப்பா அவருடைய பாதத்துக்கும், இன்னும் என்னுடன் நடிக்கும் அனைத்து நாடக நண்பர்களுக்கும் என் முதமார்ந்த வணக்கம். அது மட்டுமல்ல, நான் சபையில் வந்திருக்கேன். என் நாமதான் என்னவென்று தெரியுமா? கைலாயமே கோவிலாக இருக்கக்கூடிய 2011 நேத்திரம் படித்த முக்கன் படித்த பரம கடவுள் இருக்கின்றார் அல்லவா? அன்னவரின் தேவியாகிய அவருடைய இடப்பக்கம் அமரக்கூடிய என் பெயர் தான் உமா பார்வதி. இந்த வாதாபி என்றாபி சூழல்களை சமர செய்வதற்கு என் பதிவான மன்னவர் என்னை ஸ்ரீ காமாட்சி அம்மனாக அவதாரம் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். அதன் பிரகாரம் இந்த வாக்கிலாப்பட்டு துர்ச்சிக்கப்பட்ட நடி வீதியில் இன்றைய தினம் நான் ஸ்ரீ காமாட்சி அம்மனாக அவதாரம் கொண்டு வந்திருக்கிறேன். அதன் தவிர தெரிவிக்கிறேன், அண்டார்கள் மலமாறி
பொழுது தேவர்கள் எல்லாம் இதோ நம்ம குறியை தீர்ப்பதற்கு அம்மன் வந்து விட்டது என்று ஆகாயத்திலிருந்து மலர் மாறி தூவ வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வாதாபி அனதாபி சூரர்கள் என்னை கண்டால் கிளி என்று நடுநடுங்க வேண்டும். அதன் தவிர தெரிவிக்கிறேன். மத்தால் அந்த முருவினை பாடு வருகின்ற போது பம்பை, உடுக்கை, வீணை, மத்தளம், தம்புரு, முரசு என்று சொல்லக்கூடிய 32 மேல வாத்தியங்களும் அது மட்டுமில்ல, என் நாட்டிய மாதர்கள் எல்லாம் என்னை கண்டால் என் முன்னே நடனம் ஆடுவோம். என் பக்தர்கள் எல்லாம் என் திருவடியை தேடி வருவோம். அதுவும் தவிர அந்த சக்தி 1 சமய 16 சமயனா அவதாரம். காஞ்சியிலே காமாட்சியாகவும், மதுரையிலே மீனாட்சியாகவும், வடிவேட்டிலே ரேணுகை அம்பலாகவும், மலைநூலிலே அங்காள பரமேஸ்வரியாகவும், மேல் மருவத்தூரிலே ஓம் சக்தியாகவும் பல அவதாரங்களை எடுத்து இந்த வாக்கிலாப்பட்டி துஞ்சகுப்பத்தில் வாழ்கின்ற இந்த மக்களை நான் காத்து வருகின்றேன். அது மட்டுமில்ல, இன்று தினம் என் பதிவான மன்னவர் என்னை ஸ்ரீ காமாட்சி அம்மனாக அழைத்திருக்கின்றார். சென்று காண வேண்டும்.
தாயே உன்னுடைய பாதாரோத கமலங்களுக்கு உன் சிவகணங்கள் கொடாத கொடி வந்தனம் தாயே. அல்லது மங்களம் உண்டாகிட்டு ஏந்திரப்பா. என் பாதாமலை போற்றி செய்த புலகணங்களா எப்பா புலகணங்களா போற்றி செய்த புலகணங்களா எப்பா புலகணங்களா ஓ புலகணங்களா ஐயே பாதாமலை போற்றி செய்த புலகணங்களா எப்பா புலகணங்களா பாதாமலை போற்றி செய்த புலகணங்களா எப்பா பாதாமலை வாழ்ந்திருப்பாய் ஓ புலகணங்களா தாயே பரமேஸ்வரி என் பாதத்தை பணிந்தபடியா என்றென்றும் சிறப்போடு புகை பெற்று வாய்வாய் தாயே ராஜாரா ராஜாரா யாரு மணி மனசி கமலங்களுக்கு உன் பார்வதியாகிய காமாட்சி அநேக கோடி சரணம் தரணும் சாமி. சுகமாக பயந்திரு மங்களம் உண்டாகட்டும். பெண்ணே ஓ சாமி மறுமலர் அணிய மண்பர் மாணிக்க வாசகருக்கு நான் அறிவறியாக்கி வைத்த நாதனே போற்றி போற்றி. தேவர்கள் கூடியிருந்திருக்கும் சபையில் என்னை வரவைத்திட்ட காரணம் தெரிவிப்பாய் சாமி. ஓ சாமி இந்த தேவர்கள் கூடியிருந்திருக்கும் சபையில் என்னை காமாட்சியாக வரவைத்த காரணம் என்ன சாமி? காமாட்சியாக உருவெடுத்து வர சொன்ன காரணத்தை கேட்கின்றாய். ஆமா சாமி. சொல்றவா அடி பச்சி அல்லதே சாமி வாழ்ந்த விமங்களை வைத்தபடினால் என்றென்றுக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். அப்படியா சாமி? அல்லதே சாமி
காமாட்சி அல்லது சாமி உன்னை ஆ ஏன் உருவத்தை மாற்றி காமாட்சியாக உருவெடுத்து வரும்படி சொன்னேன் என்றால் அதாவது என்ன சத்தினாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய அதோ வாதாபி அனதாபி சூரர் இருக்கின்றார்களே அவர்களோ என்னை நோக்கி தபம் செய்தார்கள். நான் தவநிலைக்கு செல்லாத காரணத்தினால் சூரியனையும் வாழ்வையும் விழுங்கி அபோதம் செய்து வந்தார்கள். அப்பொழுது இந்த உலகமாகப்பட்டது இருளில் மூழ்கி காற்று இல்லாமல் வடிக்கு இருந்தது. ஆகையால் இந்த உலக நன்மைக்காக வேண்டி அவர்கள் தவநிலைக்கு சென்று சூரர்களே வேண்டிய வரங்களை கேளுங்கள், நான் தருகிறேன் என்று கூறினேன். அவ்வாறு கூறியவுடன் அவர்களோ இந்த உலகில் சாகாதவர் யாராலும் தேவர் முறையாலும் சாகாதபடி வர வேண்டும் என்று இரவா உடல் வேகா உடல் போகா உயிர் அப்படி வரத்தை வாங்கி பெற்றார்கள் சென்றார்கள். அப்படி சென்றவுடன் அவர்கள் நேராக தேவலோகம் சென்று தேவர்களை சிறைப்பிடித்து அவர்கள் ஆபரணங்களையும் அது தென் திசையை ஆண்டு வரக்கூடிய யமனிடம் சென்று அவனிடம் இருக்கக்கூடிய காலவாதியம் கற்ப விருத்தியம் போன்றவற்றை களவாடி சென்றுகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் தேவமதங்களையும் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஆகையால் தேவர்களை குறையை நீக்கி தேவர்களுக்கு சிறை விதித்து அசுரர்களை அழைத்து தேவரை சிறைபிடிக்க வேண்டும். அதனால் உன்னை காமாட்சியாக உருவெடுத்து வர சொல்லி செய்தேன். அது எப்படி என்றால் உன் அண்ணனின் வார்த்தை பிரகாரம் அதோ 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 மகபேரிகிரி சாரதில் அதோ மகபேரிகிரி சாரதில் ஜம்பு நதிக்கரையில் ஜம்பு மகரிஷி என்ற முனிவர் வாழ்ந்து வருகிறார். அந்த முனிவரிடம் நமது மகளாகிய அசிகாந்தியை நீ கூட அழைத்து சென்று கூடவே தேவர்களையும் முனிவர்களை அழைத்து சென்று அந்த ஜம்பு மகரிஷிக்கு நமது மகளாக வழங்கக்கூடிய அசியாந்தியை திருமணம் செய்து வைத்து அந்த இருவரும் சேர்ந்து அசியாந்தியும் ஜம்பு மகரிஷியும் சேர்ந்து ஒரு புத்திரகாமி யாகம் செய்ய வேண்டும். அப்படி செய்யக்கூடிய தருவாயில் அந்த யாகத்தில் ஒரு ஆண் புத்திரன் வெள்ளை குதிரையுடன் தோன்றுவார். அப்படி தோன்றக்கூடிய புத்திரனுக்கு வன்னியன் என்று பெயர் சூட்டி அவனுக்கு வயது வந்தவுடன் திருமண வயது வந்தவுடன் ஒரு செல்லிய இந்திரலோகத்தில் இந்திரன் மகளாக தேவேந்திரன் மகளாக விளங்கக்கூடிய லாவண்ய சாரவல்லியை திருமணம் செய்து அவர்களுக்கு 5 ஆண் பிள்ளைகள் பிறப்பார்கள். அப்படி அந்த 5 ஆண் பிள்ளைகளும் அந்த வண்டியாரும் உடன் பிறந்த மந்திரியும் அழைத்து சென்று சத்தியாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய அந்த வாதாபி அனதாபி சூரர்களை சம்மானம் செய்து வர வேண்டும். அதற்காக தான் வாதாபி அனதாபி சூரர் அடித்து தேவர்களை சிறைமிட்டு மீண்டும் கைலாயம் வந்து என் இடமாக அமர வேண்டும். பெண்ணே சாமி ஆமா கடலைப்பிடியே இப்போது சிவகாந்திகரை சென்று ஜம்பரிசியை பார்த்து வருகின்றேன். சென்று வருகிறேன். பதிவான மன்னவர் கட்டளை வார்த்தை பிரகாரம் இப்போது நம்ம சிவகாந்திகரைக்கு சென்று செல்ல வேண்டும். சில தூதவர்களோடு புறப்படுத்தாய போகலாம். அப்படி ஆகுதென்று பரமேஸ்வரி
இவ்விதமாக அதோ காமாட்சியமானாகப்பட்டது சிலா நதிக்கரை என்றடைய நாடி வர அந்த நதிக்கரையில வசித்து வரக்கூடிய அதோ சம்பவம் உலக மாதா நம்மை நாடி வருகிறது எது சென்று அழைக்க வேண்டும் என்று ஜம்புரிசி தர்பார் அன்னோரா கதை சொன்னாரோ